அனைவருக்கும் வணக்கம். தும்பி இலக்கிய அமைப்புக்கு ஒரு இசைப்பாடல். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் சீனி ரவி பாரதி அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். அறிவுக்கு விருந்தாகும் உயிர் தும்பியே, அறிவுக்கு விருந்தாகும் உயிர் தும்பியே, நம் ஆற்றலை மேம்படுத்தும் உயர் தும்பியே, அறிவுக்கு விருந்தாகும் உயிர் தும்பியே, நம் ஆற்றலை மேம்படுத்தும் உயர் தும்பியே, தும்பிகை பாடிடுவோம் நம்பியே, தும்பிகை பாடிடுவோம் நம்பியே, நோ துயரத்தை போக்கிடும் தம்பியே, தம்பியே, அறிவுக்கு விருந்தாகும் உயிர் தும்பியே, நம் ஆற்றலை மேம்படுத்தும் உயர் தும்பியே. இலக்கியத்தில் தேசுவை கொட்டோ தூம்பியே, இலக்கியத்தில் தேசுவை கொட்டோ தும்பியேயம், இதயத்தில் மகிழ்ச்சியை கூட்டிடும் தும்பியே, இலக்கியத்தில் தேசுவை கொட்டோ தும்பியேயம், இதயத்தில் மகிழ்ச்சியை கூட்டிடும் தும்பியே, தமிழுக்கு தூய தொண்டு செய்யும் தும்பியே, தமிழுக்கு தூய தொண்டு செய்யும் தும்பியே, உன்னை தரணி எங்கோ பாடிடுவோம் நன்றியே, உன்னை தரணி எங்கோ பாடிடுவோம் நன்றியே, நன்றியே, அறிவுக்கு விருந்தாகும் உயிர் தும்பியே, நம் ஆற்றலை மேம்படுத்தும் உயர் தும்பியே. அறவழி போற்றி நிற்கும் அருந்தூம்பியே, அறவழி போற்றி நிற்கும் அருந்தூம்பியே, நல்லறிவை மேம்படுத்தும் சுடர்மணியே, அறவழி போற்றி நிற்கும் அருந்தும்பியே, நல் அறிவை மேம்படுத்தும் சுடர்மணியே, ஆற்றலை தோண்டிவிடும் அருமருந்தே, ஆற்றலை தோண்டிவிடும் அருமருந்தே, நம் அனைவரையும் முன்னேற்றும் அறிவொளி தும்பியே, அனைவரையும் முன்னேற்றும் அறிவொளி தும்பியே, தும்பியே, அறிவுக்கு விருந்தாகும் உயர் தும்பியே, நம் ஆற்றலை மேம்படுத்தும் உயர் தும்பியே. அருமை. அன்பார்ந்த பெரியோர்களே, அறிவுக்கு ஒளியூட்டும் தும்பி என்று மிக அற்புதமான ஒரு ஒளியூட்டும் வரிகளை நமக்கு வழங்கிய அன்பிற்குரிய கவிஞர் சீனி ரவிபாரதி அவர்களை வணங்கி, இதற்கு அற்புதமான இசையமைத்து பாடிய ரவிசங்கர் அவர்களையும் வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நான் துவங்குகிறேன். பெரியவர்களே, கம்பராமாயணத்தினுடைய தொடர் சொற்பொழிவில் 13ஆம் பகுதியில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். சென்ற முறை நாம் பார்த்த பொழுது சித்திரகூட படலம் அதை பார்த்தோம். அந்த படலத்தில் ஒரு அற்புதமான காட்சி. தன்னுடைய மனைவி சீதாவை கூட்டிக் கொண்டு ராமன் அந்த சித்திரகூட மலையில் உள்ள அந்த இயற்கை வளங்களை எல்லாம் சுற்றி காண்பித்துக் கொண்டு வருகிறான். அவன் வருவதற்குள் அவனுடைய தம்பி
அந்த ராஜகுமாரன், இளவரசன் லக்ஷ்மணன் ஒரு அற்புதமான ஒரு குடிசையை செய்து வைத்து விடுகிறார். மூங்கில் கழிகளால் சுவர் அமைத்து, தேயிலை இலையால் கூரை அமைத்து, அதன் மேல் மிக நெருக்கமாக அந்த நாணல் புல்களை நெருக்கமாக அடுக்கி, அந்த சுவராக இருக்கக்கூடிய அந்த மூங்கில் கழிகளின் மேல அந்த மணலை வாரி அப்பி, அதை நீர் கொண்டு குழைத்து அதனை பூசி மிக அழகான ஒரு குடிலை செய்து வைத்திருக்கிறான். தன்னுடைய மனைவியோடு திரும்பி வந்து பார்க்கிற ராமன் ஆச்சரியப்படுகிறான். எங்கு கற்றனை இதுகொள் என்று லக்ஷ்மணனை பார்த்து கேட்கிறான். நீண்ட நாளும் ஒன்னாதானே படிச்ச வசிட்டர்கிட்ட, எனக்கு தெரியாத இப்படிப்பட்ட ஒரு செயலை நீ எங்கு கற்றாய் என்று ஆச்சரியப்படுகிறான் ராமன். பிறகு அவரே வருத்தப்படுகிறார். தந்தை வாக்கை நிறைவேற்றும் என்பதற்காக தாய் சொன்ன சொல்லை கேட்டு நான் அந்த நாட்டை துறந்து இந்த கானகம் வந்தேன். அதன் காரணமாக பெரும்புகழ் எய்தினேன். என்ன பிரயோஜனம்? அதனால் எனக்கு என்ன பயன்? உன்னை போன்ற ஒரு தம்பியை இப்படி துன்பத்தில் ஆழ்த்துகிறேனே என்று கவலைப்படுகிறான், கண்ணீர் விடுகிறான் ராமன். அவனுடைய அந்த கவலையை நீக்கி அவனுக்கு ஆறுதலை தருகிறான் லக்ஷ்மணன் என்று நாம் பார்த்தோம் சித்திரகூட படலத்துல. இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது 2 படலங்கள். பள்ளி படை படலம் அண்ட் 6 செல் படலம் என்று சொல்லக்கூடிய 2 படலங்கள். இந்த பள்ளி படை படலம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு படலமாக நாம் கருதலாம். இந்த பள்ளிப்படை படலம் என்றால் என்னன்னா, பள்ளி அப்படின்னா ஈமப்பள்ளி, இறுதி சடங்கு செய்யக்கூடிய இடம். படை என்று சொன்னால் படுக்க வைப்பது. அதாவது உயிரிழந்திருக்கக்கூடிய தசரதனை அந்த ஈமப்பள்ளியில் படுக்க வைத்து அந்த இறுதி காரியங்கள் செய்வதை சொல்லுகிற படலம். ஆகவே இது பள்ளி படை படலம் என்று கம்பர் இதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார். இந்த படலத்தில் ஒரு சோகமான படலம், ஆனால் மிக மிக சுவாரஸ்யமான ஒரு படலம். இந்த படலத்தில் தான் நமக்கு பரதன் என்கிற ஒரு அருமையான பாத்திரம், அவனுடைய குணங்களை நாம் நேரடியாக அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பானது இந்த படலத்தில் தான் நமக்கு கிடைக்கிறது. ராமன் வனம் புகுந்த பிறகு வசிட்டர் தூதுவர்களை, தசரதன் இறந்ததற்கு பிறகு தூதுவர்களை கேகய நாட்டில் இருக்கக்கூடிய பரதனை நோக்கி அனுப்புகிறார் என்பதை நாம் பார்த்தோம். இந்த தூதுவர்கள் அங்கே செல்கிறார்கள், சென்று அந்த பரதனை பார்க்கிறார்கள். இந்த பரதன் எப்படிப்பட்ட பரதன் என்பதை நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பரதனை படிக்கிற பொழுதெல்லாம் நான் சென்ற படலங்களிலே மிக சொன்னேன், நான் பரதனுக்கு ரசிகனாகவே ஆகிவிட்டேன் என்று சொன்னேன். அப்படி நம் உள்ளங்களை கவர்கிற ஒரு அற்புதமான ஒரு தம்பியாக பரதன் அங்கே உயர்ந்து நிற்கிறான். எப்படி பரதனுக்கு இப்படிப்பட்ட குணம் வந்தது என்று பார்க்கிற பொழுது, ராமனும் பரதனும் அடுத்தடுத்த நாளில் பிறக்கிறார்கள். ராமன் பிறக்கிற திதி அந்த சோதிடப்படி நவமி திதி என்று சொல்கிறார்கள். ராம நவமி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அதுக்கு அடுத்த நாள் தசமி திதி. இது ரெண்டும் ஒரே பண்புகளை உடையது. ஆகவே ராமனுக்கு என்ன பண்புகள் குணநலன்கள் இருக்கிறதோ அத்தனை பண்புகளும் அப்படியே பரதனுக்கும் இருக்கிறது. ஆகவே பரதன் என்பவன் ராமனை போல குணத்தில் உயர்ந்தவனாக இருக்கிறான். இந்த பரதனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், ராமனை காட்டிலும் பரதன் குணத்தில் உயர்ந்தவனாக கம்பன் இங்கே காண்பிக்கிறான். இது அழகா சொல்றார் ஒரு பெரியவர், ஐயா கிருபானந்த வாரியார் சொல்றாரு. நான் இப்பொழுது தெரிந்து கொண்டது என்னவென்றால், கிருபானந்த வாரியாருக்கு கூட வேற இடத்துல இருந்து அவர் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்துதான் சொல்றார். அவர் கற்றதைத்தான் சொல்லுகிறார். அதை குறித்த மூலங்களும் நமக்கு கிடைக்கின்றன. அந்த வகையில் அவரிடமிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், சுவாரஸ்யமான செய்தி இங்கு இருக்க பெரியவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பரதனுடைய குணமானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ராமனுடைய குணம் 100 என்றால், பிறக்கிற பொழுது பரதனுடைய குணம் 100ஆக இருக்கிறது. ஆனால் தன் பண்பினால், தன் தன்மையினால், தன்னுடைய பண்பை வெளிக்காட்டுகிற அந்த தன்மையினால் பரதனுடைய பண்பானது வளர்ந்து கொண்டே இருப்பதை இங்கே பெரியவர்கள் இங்கே கண்டறிந்து கம்பனுடைய கவிதையிலிருந்தே எடுத்து சொல்கிறார்கள். பிறக்கிற பொழுது 100க்கு 100ஆக பிறக்கிறான் கம்பன். அந்த கம்பனை விஸ்வாமித்திரர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த வில்லு ஒடிக்கிற பொழுது சனகனுக்கு தன்னுடைய அந்த ராமனுடைய அந்த குலத்தை குறித்து அறிமுகப்படுத்துகிற பொழுது, ராமனுடைய சகோதரர்களை சொல்லுகிற பொழுது விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், தள்ள அரிய பெருநீதி தனி 6 புகமண்டும் பள்ளமெனும் தகையானை பரதன் எனும் பெயரானை எள்ள அரிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை கேகேர்கோன் மகள் பயந்தாள் என்று பாடினார்.
அதாவது நீதி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆறு இந்த உலகத்துல கற்பனை பண்ணுங்க. நீதிங்கிற ஒரு ஆறு இருந்துச்சுன்னா, அந்த ஆறு போய் அடங்கக்கூடிய ஒரு இடம், இந்த ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறதுன்னா, அந்த பள்ளத்தை ஒத்தவன் பரதன். அப்படிப்பட்ட அவன் ஒரு வள்ளலை போன்றவன். அவனை கைகேயி பயந்தாள் என்று அறிமுகப்படுத்துகிறார் விஸ்வாமித்திரன். அப்பவே நம்ம அசந்து போறோம். என்னடா இது? ஒரு நீதியினுடைய பிறப்பிடம், இருப்பிடம், உறைவிடம் பரதன் என்று விஸ்வாமித்திர பெருமான் அறிமுகப்படுத்துகிறார் ஜனகனுக்கு. மாப்பிள்ளையை தான் பெருமையா சொல்லணும். மாப்பிள்ளையை காட்டிலும் கொழுந்தனை, அதாவது அவனுடைய தம்பியை பெருமையாக சொல்லுகிறார் விஸ்வாமித்திரன். அப்பொழுதே அவனுடைய குணநலன்களை பார்த்து நாம் வியந்து போகிறோம். அதற்கு பிறகு ராமன் தசரதனிடம் கையையிடம் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு தன்னுடைய தாயாகிய கோசலையிடம் வருகிறான். வந்த உடனே அவன் கேட்கிறா, என்னாச்சு, என்ன பிரச்சனை என்று கேட்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த மாதிரி தம்பி, நின் காதல் மைந்தன், உன் அன்புக்கு பாத்திரமாகிய பரதன் முடிவு சூழப் போகிறான் என்று சொன்ன உடனே கோசலை சொல்லுகிறாள், ராமனை பெற்ற கோசலை சொல்லுகிறார், முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு, ஆயினும் மும்மையின் நிறை குணத்தவன், உன்னை காட்டிலும் 3 மடங்கு குணம் அதிகமுடையவன், நின்னினும் நல்ல நாள், உன்னை காட்டிலும் நல்லவன், குணத்தில் உன்னை காட்டிலும் 3 மடங்கு உயர்ந்தவன். இப்போ பரதன் 3 மடங்கு உயர்ந்த குணமுடையவனாக ஆகிவிட்டான் ராமனை காட்டிலும். அப்ப அந்த பரதனை எப்படி எல்லோரும் பார்க்கிறார்கள்? மாற்றாந்தாய் யாரு? கோசலை. அவள் எப்படி பார்க்கிறாள் என்று பார்க்கிற பொழுது பரதனுடைய குணம் உயர்ந்து கொண்டே போகிறது. அதற்கு பிறகு இன்னும் நம்ம பார்க்கல. குகன் அடுத்த கூட்டத்துல பார்ப்போம். இந்த குகன் தசரதனை, அந்த பரதனை பார்க்கிறான். அவன் சண்டைக்கு வர்றான்னு நினைச்ச அவன்கிட்ட கோவமா போகிற அந்த குகன் அந்த பரதனுடைய அவனுடைய உணர்வை பார்த்து விட்டு உடனே சொல்லுறான், தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என நீத்து. உன்னுடைய அம்மா உன்னுடைய பேச்சுக்காக அந்த பேச்சை ஒட்டி உன்னுடைய தந்தை கொடுத்த தரணி, இந்த தந்தை கொடுத்த இந்த நாட்டை தீவினை என உதறி, தீவினை அது கெடுதல் என்று உதறி, சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழி நோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கேள் ஆவரோ தெரியணம்மா என்று ஆச்சரியப்படுகிறான். அப்போ ராமனை காட்டிலும் 1000 மடங்கு உயர்ந்தவனாக பரதன் அங்கே உயர்ந்திருக்கிறான். அதை கம்பர் காண்பிக்கிறார் குகனுடைய வார்த்தைகளின் வழியாக. என்கிற பொழுது பரதனுடைய குணம் எப்படி உயர்ந்து கொண்டே போகிறது. சரி, 1000 மடங்கோடு நின்று போச்சா பரதனுடைய குணம்? இல்ல, கோடி ராமனுக்கு இணை என்கிற ஒரு குறிப்பையும் கம்பர் காட்டுகிறார். எப்போ கடைசியில ருத்த காண்டத்தில் ராவணனை வென்று அவன் திரும்ப வருகிற பொழுது பரதன் என்ன பண்றான்னா, இன்னும் வர தாமதமாகிறது என்று சொல்லி நெருப்பை கொளுத்தி நல்ல இறங்க போறான். இறங்க போகிற பொழுது கோசலை போய் அவனை தடுக்கிறான். கைகேயினுடைய மகன் பரதனை தடுக்கிறார் கோசலை. என்ன சொல்லி தடுக்கிறார் என்று சொன்னால், எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகாவரோ என்று சொல்கிறார். கோடி ராமர் வந்தாலும் அண்ணலே பரதனே, உன்னுடைய அருள், உன்னுடைய அன்பிற்கு ஈடாக ஆவார்களா என்று கோசலை சற்று விடுகிறார். அப்போ ராமன் காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 3 மடங்கு உயர்ந்தவனாக இருந்த பரதன் 14 வருடங்கள் கழித்து ராமன் வந்த பிறகும் தன்னுடைய தன்மை மாறாமல் தன்னுடைய குணத்தில் அப்படியே நின்று அந்த தவ ஒழுக்கத்தோடு அண்ணன் உள்ள அந்த பாசம் களையாமல் இருந்ததை பார்த்து கோசலை சொல்லுகிறார், கோடி ராமருக்கு இடையானவன் நீ என்று அவனுக்கு சான்று கொடுக்கிறார் என்று சொன்னால் கம்பன் கொடுக்கிறான். அப்படி என்றால் அப்படிப்பட்ட பரதனை நாம் இந்த பள்ளிப்படை படலத்தில் பார்க்க போறோம். இதான் இந்த பள்ளிப்படை படலத்தினுடைய சிறப்பு. அவனுடைய முழுமையா அவனுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்க போறோம். அவனோட கூடவே நிழல் போல் வருகிற சத்ருக்கனையும் நாம் பார்க்க போறோம். இப்போ என்ன பண்றாங்க, இந்த தூதுவர்கள் நேரா போறாங்க. எங்க போறாங்க? கேகே நாட்டுக்கு போறாங்க. போன உடனே 7 நாள் போகிறாங்க. 7 நாள் போறாங்க. 7வது நாள் இங்க பாக்குறாங்க. உடனே அவனை கூட்டிக்கிட்டு திரும்பி வர்றாங்க. 7 நாள் 14 நாட்கள் நடக்கு அவங்களுடைய பயணம். இந்த 7வது நாள் நேரா போயிட்டு இந்த மாதிரி தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று வாயில்காவலர் போயிட்டு பரதன் சொன்ன உடனே அவன் ரொம்ப ஆர்வத்தோட பாக்குறான். சரி, ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறான். பார்த்த உடனே அவன் என்ன சொல்றான், தீதிலன்கொள் திருமுடியோன் என்று கேட்கிறான். இதுலதான் கம்பனுடைய அந்த சிறப்பு இருக்கிறது. அதாவது பொதுவா தூதுவர் போனா என்ன சொல்லணும், அரசே வணக்கம், நாங்க இங்கேருந்து வந்திருக்கோம், உங்களுக்கு கடிதம் கொண்டு வந்திருக்கோம், ஊர்ல எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, இல்ல சரியில்லை, ஏதோ சொல்லணும்ல. கம்பன் அதற்கான காட்சியே வைக்கவில்லை. தூதுவர்கள் சொல்ல என்ன சொல்லிடுவாங்க, உடனே ஒரு கெட்ட செய்தி சொல்லியிருப்பாங்க. அப்பா இறந்து போயிட்டாரு,
அண்ணன் ஊருக்கு போயிட்டாரு அப்படி சொல்லியிருப்பாங்க, காட்டுக்கு போயிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு வாய்ப்பே வைக்காமல் கம்பன் ஒரு கவி சக்கரவர்த்தி என்ற அந்த காட்சி எப்படி வைக்கிறான் பாருங்க. பரதனே நேரா கேட்கிறான், தீத்துலன் கொன் திருமுடியோன் அப்பா நல்லா இருக்காரா என்று கேட்கிறான். அதையும் என்ன வார்த்தை சொல்லி கேட்கிறான், தீதிலன் கொல் என்று கேட்கிறான். தீதிலன் கொன்னா நல்லா இருக்காரான்னு கேட்கிறது எப்படி, ஒண்ணும் கெடுதல் ஒண்ணும் நடந்துலையே அப்படின்னு கேட்கிறது எப்படி. இவன் கேட்கிறான், கெடுதல் ஒண்ணும் இல்லையே, தீதிலன் கொல் திருமுடியோன் என்று கேட்கிறான். இது ஏன் அப்படி கம்பர் அப்படி வச்சாரு அப்படின்னா, அதற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன சொன்னால், வால்மீகி ராமாயணத்தில் முதல் நாள் பரதன் ஒரு தீக்கணா கண்டதாக வால்மீகி எழுதியிருக்கிறார். ஆகவே அதை ஒட்டி இந்த வார்த்தையை வந்து இப்படி வச்சிருக்கிறாரு கம்பர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இவர் பாருங்க, இந்த காட்சியை வந்து தூதர்கள் பேசுவதாக இருந்தால் அந்த சஸ்பென்ஸ் உடைஞ்சு போயிடும். இந்த சஸ்பென்ஸ் உடையாம கம்பர் இந்த காட்சி அமைக்கிறார். பரதனை பேசுகிறான், தீதலன் கொல் திருமுடியோன் என்று கேட்கிறான். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், நல்லா இருக்காரு என்று. வலியன் வலிமையாக உள்ளவன் என்று கூற மகிழ்ந்தனன் என்று சொல்கிறார். இத பேசிக்கிட்டு இருக்க போது அன்பிற்குரிய நெல்லை தீபன் அவர்கள், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ற, ரொம்ப அருமையான ஒரு நுணுக்கத்தை இதுல சொன்னார். என்ன சொன்னார்னா, இது வந்து நேரடியாக இல்லை, ஆனால் நாம் உணர்ந்து உய்தறியக்கூடியது. அதான் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறார் என்று சொல்லுவார். காணக்கூடிய ஒரு அறிவு, அந்த அறிவு அவருடைய அறிவில் புலப்பட்டதை எனக்கு சொன்னார். அதுல நான் ரொம்ப ரசிச்ச இடம், அதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். அதாவது தூதர்கள்ட்ட, ஐயா நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குதியா? நல்லா கேக்குது. தூதர்கள் வந்து வந்த உடனே இவன் என்ன கேட்கிறான், தீதிலன் கொல் திருமுடியோன் என்று கேட்கிறான். ஒண்ணு கெடுதல் இல்லையே முடியணைந்த மன்னனுக்கு என்று கேட்கிறான். நேரடியா எங்க அப்பாவுக்கான்னு கேட்கல அவன். இதற்கு முதல் பாடல் கம்பர் சொல்லுகிறார், அந்த தூதர்கள் வந்தார்கள்னா அவர்கள் தூதர்களை விழிக்கிற பொழுது கம்பர் சொல்கிறார், பொய்யிலார் என்று எழுதுகிறார். அந்த தூதர்கள் பொய் சொல்லாதவர்கள் என்று எழுதுகிறார். அப்ப பொய் சொல்லாத தூதுவர்களிடம் இவன் இப்படி கேட்ட உடனே இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், வலியன் என்று கூற மகிழ்ந்தனன். வலியன் வலிமையாகத்தான் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார். அப்ப கம்பர் என்ன சொல்றாரு, முதல் பாட்டுல அவர்கள் பொய் சொல்லாதவர்கள் சொல்றாரு. ஆனா இவன் இப்படி கேட்ட உடனே இதே தூதர் என்ன சொல்றாங்கன்னா, வலியன் வலிமையாகத்தான் இருக்கிறான், ராஜா வலிமையாகத்தான் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். இது முரணாக இல்லையா, இது ஒரு தப்பாக தெரியவில்லையா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு மிக அழகாக விடை சொன்னார் நம்ம பொதிகை செல்வர், நம்ம நெல்லை தீபன் அவர்கள். அதை இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன சொன்னாருன்னா, தீதிலன்கொள் திருமுடியோன் மன்னனுக்கு உண்ணாகலையே என்றுதான் அவன் கேட்கிறான். இந்த தூதர்கள் ஐயா கேட்கல 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 அன்மியூட் ஆயிருக்கு, கேட்கல. கேட்கல ஐயா நான் பேசுறது கேக்குதா? கேட்கல கொஞ்சம் ஒரு இப்ப கேக்குது. யாரு கேக்குதா? கேக்குது. இப்போ பொய்யிலன் என்று சொல்லிவிட்டான். பொய்யில்லாத தூதுவர்கள், ஆனா இப்ப வலியன் என்று சொல்லுகிற பொழுது பொய் சொன்னதாக ஆகிறது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நெல்லை தீபன் தான் மிக அழகாக சொன்னார். என்னவென்றால், அந்த தூதுவர்கள் என்ன பண்ணார்களாம், வரதரை பார்த்தார்களாம், தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்த்துட்டு, வலியன் அவர் வலிமையாத்தான் இருக்கிறார் ராஜா என்று சொன்னார்களாம். அதை கேட்டு பரதன் வந்து மகிழ்ந்தனன். சரி, இவன் என்ன சொன்னா, தசரதன் வலிமையா இருக்கிறான் என்று புரிந்து கொண்டான். பிறகு அடுத்ததாக தசரதன் என்ன கேட்கிறான்னா, பரதன் என்ன கேட்கிறான்னா, தன்னுடைய இளங்கோன் இலைகொள் பூன் இளங்கோன் எம்பிரானோடும் உழைவில் செல்வத்தனோ என்று கேட்கிறார். என்னுடைய தம்பி லக்ஷ்மணன் எங்களுடைய பிரான் எம்பிரான் ராமனோட உழைவில் செல்வத்தனோ
நல்ல மகிழ்ச்சியாக செல்வத்தோடு அவன் இருக்கிறானா என்று கேட்கிறான். கேள்வியை பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா கேட்கணும்ல. தம்பி நல்லா இருக்காப்லையா, ஊர்ல நல்லா இருக்காரா அப்படி கேட்கல. எங்க அண்ணன் நல்லா இருக்காரான்னு கேட்கல. என் தம்பியும் அண்ணனும் உழைவில் செல்வத்தனும், அதாவது தீதில்லாத தேயாத செல்வத்தோடு அவர்கள் இருக்கிறார்களா, செல்வாக்கோடு இருக்கிறார்களா என்று கேட்கிறார். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உண்டு என்று சொல்கிறார்கள். அப்ப அதுக்கு எப்படி உண்டு? அவங்க தான் வனத்துக்கு போயிட்டாங்களே என்று பார்க்கிற பொழுது இதில் உள்ள சூட்சுமம், நாட்டில் இருக்கக்கூடிய செல்வம், அந்த பெருமை, செல்வாக்கு என்பது குறையக்கூடியது, அழியக்கூடியது. ஒரு போர் வந்துச்சுன்னா இன்னொருத்தண்ட போயிடக்கூடியது. ஆனால் ராமனும் லட்சுமணனும் தேடி சென்றிருக்கக்கூடிய அந்த தவச்செல்வம் என்பது காலகாலத்திற்கும் அழியாதது, பெரும்புகள் தரக்கூடியது. ஆகவே உழைவில் செல்வத்தனோ என்று கேட்கிற பொழுது உண்டு என்று அவர்கள் தூதுவர்கள் சொன்னது அவர்கள் பொய் இல்லை, அவர்கள் உண்மையைத்தான் சொன்னார்கள் என்று நாம் நயம் பார்த்து மகிழலாம். ஏன்னா கம்பர் பொய் சொல்ல மாட்டார் இல்லையா? இப்படி ஒரு சூட்சுமமான ஒரு பாடலாக அந்த பாடல் வந்திருக்கிறது. இப்படி அவர்கள் கேட்ட உடனே அவர்கள் உண்டு என்று சொல்கிறார்கள். பரதன் நினைச்சுக்கிறான் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே எழுக சேனை என்று சேனையை கூட்டிக் கொண்டு அவன் கிளம்புகிறான். எங்கே கிளம்புறான்னா நேரா எங்கே போறான்? அயோத்தியை நோக்கி புறப்படுகிறான். சத்ருகனை அழைத்துக் கொண்டு அயோத்தியை நோக்கி வருகிறான். அயோத்தியை நோக்கி வர 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 நெருங்க வர வர அந்த கோசல நாடு அழகில்லாத நாடாக காணப்படுகிறது. இவனுக்கு ரொம்ப ஒரு அமங்கலமாக தெரிகிறது. என்னடா இது? ஏர் துறந்த வயல், இளமைந்தர் தோள்தார் துறந்தன, தன்தலை நெல்லினும் நீர் துறந்தன, தாமரை நீத்தன பார் துறந்தனள் பங்கைய செல்வியே என்று எழுதுகிறார். அதாவது ஏர் துறந்த வயல், வயல்ல ஏற காணும். இளமைந்தர் தோள் தார் துறந்தன, இளைஞர்களுடைய அவர்களுடைய தோல்ல மாலைகளை காணவில்லை. நெல்லில் நீர் துறந்தன, நெல் வயல்ல நீரே இல்லாம கிடக்கு. தாமரை நீத்தன பார் துறந்தனள் பங்கை செல்வியே, தாமரையில் வாழ்கிற திருமகள் அந்த நாட்டை விட்டு போனது போல அந்த நாடு இருந்தது என்று காண்பிக்கிறார் கம்பர். இதை பார்த்துக்கிட்டே வர்றான் பரதன். பல்வேறு பாடல்கள் சொல்றாரு. அந்த கிளிகள்லாம் பாடல, குயில்கள் பாடல, மயில்கள் ஆடல, இப்படி எல்லாம் இயற்கை காட்சிகள் எல்லாமே முரணாக காண்பிக்கிறார். இதை பார்த்த உடனே தன்மை அகநகர் நோக்கினள். உடனே சத்ருகண்ட கேட்கிறான், என்னடா தம்பி, என்ன நாட்டை ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே, என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கே என்று சொல்ற போது சத்ருகணன் உயிர்ந்து அறியும் உணர்வு பெற்ற அந்த சத்ருகணன் சொல்றான், மன்னன் வைகும் வளநகர் போலு மீது என்ன தன்மை இளையனே என்று பரதன் கேட்டவுடன் அவன் சொல்லுகிறான், திருநகர் திரு தீர்ந்தனள் ஆம் என்று சொல்லுகிறான். நாட்டை பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் உள்ள திருமகள் இந்த நாட்டை விட்டு போய்விட்டால் போல் இருக்கிறது என்று சத்ருகன் சொல்றான். அதாவது சத்ருகனன் பேசி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். இந்த 4 பேர்ல சத்ருகனன் ரொம்ப பேசவே மாட்டான். இந்த ஒரே ஒரு இடத்துல நான் இதுவரைக்கும் பார்த்ததில் பேசுகிறான். அவன் சொல்லுகிறான் அண்ணன்ட்ட, அண்ணா இந்த நாட்டை விட்டு திருமகள் தீர்ந்து போய்விட்டால், இந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டா போல இருக்கு திருமகள், அப்படி தெரிகிறது எனக்கு என்று சத்ருகன் சொல்லுகிறான். இதுல 2 அர்த்தம். ஒண்ணு இந்த நாட்டினுடைய செல்வம், செல்வத்தை இந்த நாட்டை வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் பெருமையாகவும் வைத்துக் கொண்டிருந்த அந்த திருமகள், அந்த லட்சுமி தேவி இந்த நாட்டை விட்டு போய்விட்டாள் என்ற அர்த்தம். திருமகளுடைய திருவுருவமாக இருக்கக்கூடிய சீதை போய்விட்டாள் என்று நாம் உணர்ந்து கொள்கிற இன்னொரு பொருளிலும் அந்த அருமையான பாடலை கம்பர் அங்கே வைக்கிறார். இதெல்லாம் நம்ம ரசித்து பார்க்கக்கூடிய பாடல்கள். உடனே பரதன் ஏற தசரதனுடைய மாளிகையை நோக்கி போறான். அங்கே தந்தையை காணும். தந்தையை காணணும்னு நேரா அம்மாவை பார்க்க போறான். யாரு? அம்மா அவன் பார்க்க போகல. ஒருத்தர் அழைக்கிறான், அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறா. அழைச்ச உடனே நேரா தன்னுடைய தாயை பார்க்க போகிறான். தன் தாயின் காலில் விழுந்து வணங்கி, தீதிலர் எந்தை என்னையர் எங்கையர் என்றனர். அதாவது இவன் காலில் விழுந்து வழங்கின உடனே கைகையை அவனை கட்டி பிடிச்சி தூக்கி, தம்பி நல்லா இருக்கியா, எங்க ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காரா, என்னுடைய தங்கைகள் நல்லா இருக்கிறார்களா, என்னுடைய தம்பியர்கள் என்னுடைய சகோதரர்கள் நலமாக இருக்கிறார்களா என்று யாரு கைகையை விசாரிக்கிறார். இங்க வீட்டுல பெரிய துரதிஷ்டமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. மகன் பார்க்கிற பொழுது மற்ற நேரத்துல என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடிச்சி அழுவ வேண்டாமா, கண்ணே மணியே நம்ம அப்பா விட்டு போய்த்தாரான்னு காட்சியை பாருங்க. அவன் காலில் விழுந்த உடனே கைகை அவனை தூக்கி, எங்க ஊர்ல நல்லா இருக்காங்களா, எங்க அப்பா நல்லா இருக்காரா, உங்க தாத்தா நல்லா இருக்காரா, என் கூட பிறந்தவர்கள் நல்லா இருக்கிறார்களா என்று அவள் வினவுகிறார். உடனே இவனும் வெகுளியா எல்லாம் நல்லா இருக்காங்க என்று சொல்லிவிட்டு உடனே அவன் சொல்றான், எங்க அப்பா, 3-7 காதலால் முளரி தாழ்தொல வேண்டின
என்னுடைய அன்பெல்லாம் மூண்டு மூண்டு கொண்டிருக்கிறது. எங்க அப்பா பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப அப்படியே ஆவலில் துடித்துக் கொண்டிருக்கிறேன். அவன் காலில் விழுந்து வணங்குவதற்கு வேண்டுகிறேன். நான் விரும்புகிறேன். ஆகவே ஆண் தகை நெடுமுடிய அரசர் கோமகன் யாண்டையான். அந்த அரசர் கோமகன் என்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார்? பணித்தீர் சொல்லுங்க என்று தாய் கைகேயிடம் பரதன் கேட்கிறான். உடனே கைகேயி சொல்றா, தேனமர் தெரியலான் தேவர் கைதொழ வானகம் எய்தினான் வருந்தல் நீ என்று சொல்கிறார். அதாவது பூமியில மனுஷனா பிறந்தா இறந்துதான் ஆகணும். தசரதனுக்கு உன்னுடைய தந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு நேரம் வந்துருச்சு. வானகம் எய்தினான், தேவர்கள் வணங்குமாறு அவன் வானகத்துக்கு போய்விட்டான். வருந்தல் நீ மகனே, கண்ணே, நீ அதுக்காக கவலைப்படாது என்று கைகேயி அவளுடைய அந்த உளவியல் பாருங்க. அந்த இடத்தில் எப்படி அவள் அவ்வளவு தூரம் அவளை மாற்றியிருக்கிறாள் மந்திரி. அவளுடைய டோட்டலா அவளுடைய அந்த பர்சனாலிட்டியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. உன் மகனின் கை நான் உன் கழுத்தின் மங்கள நாள்னு ஆணையிட்டு போயிருக்கான் யார்? தசரதன். அதுக்கும் கலங்காதவள். இப்ப அவ என்ன சொல்றா? தன்னுடைய தாய் நல்லா இருக்க, தன்னுடைய தந்தை நல்லா இருக்காரா, எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கான்னு கேட்டு, உங்க அப்பா இறந்து போயிட்டாரு மகனே, அழுவாரு, வருந்தல் நீ என்று அவரிடம் சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே பெரிய இடியில ஒரு மரத்து மேல விழுந்தா எப்படி துன்பப்படுமோ அப்படிப்பட்ட துன்பத்தை பரதன் அடைந்தான். புலம்புறான், கதறான், கண்ணீரும் கம்பளையும் சொன்னாங்க. என்ன சொல்றோம்னு தெரியாம புலம்புறான். இந்த மாதிரி செய்திகளை கேட்கிற பொழுது உண்மையிலேயே நானெல்லாம் அந்த அனுபவத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன். அன்புடைய தன்னுடைய தந்தையை இழக்கிற பொழுது நாம் என்ன செய்யறோமே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் அவன் சொல்லுகிற காரியம் பாருங்க. அவன் பேர பாடுறான், கம்பர் பாடுறார். என்ன பாடுறார்? செவ்வழி உருட்டிய திகிரி மன்னவ எவ்வழி மருங்கினும் இரவலாளர் தாம் இவ்வழி உலகில் இன்மை நண்பினோர் அவ்வழி உலகினும் உலர்களோ ஐயா என்று இறங்குகிறார். திகிரி மன்னவா, கொற்றவனே, கோமகனே, இந்த உலகத்தை விட்டு போயிட்டியா? உனக்கு கொடுத்து 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 மகிழ்ந்த நீ உங்ககிட்ட வாங்குவதற்கு இங்கே எவனுமே வறியவர்கள் இல்லை என்று சொல்லி விண்ணுலகத்தில் போய் வறியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வானகத்துக்கு போய்விட்டா ஐயா என்று கதறுகிறான். யாரு? பரதன். அப்புறம் என்ன சொல்றான்? உன்னுடைய அருமையான புதல்வன் ராமன், அவனுக்கு முடிசூட்டி அந்த அழகை பார்ப்பதற்கு கொடுத்து வைக்காம அப்பா நீங்க வானலோகத்துக்கு போயிட்டீங்களா என்று கதறுகிறான். ராமன் பிறர்க்கரிய செல்வமாகிய ராமன், அதாவது செய்யாத தவமெல்லாம் செய்து கிடைத்தற்கரிய செல்வமாகிய ராமன் அவனுக்கு மணிமுடி சூட்டி அந்த அழகை பார்க்காமல் நீ மேலுகத்துக்கு போயிட்டியா அப்பா என்று அவன் கதறுகிறான். இதை கைகேயி பக்கத்துல இருந்து கேட்கிறான். அவளுக்கு எப்படி இருக்கும்? என்னடா அது, நம்ம வரம் கொடுத்து இந்த மணிமுடியை இவனுக்கு வாங்கி கொடுத்தா இவன் என்ன சொல்லி அழுகுறான்? எங்க அண்ணனுக்கு மணிமுடி சூட்டி பார்க்காமல் போய்விட்டாயே அப்பா என்று கதறுகிறான். அவளுக்கு அப்பவே ஒரு பெரிய இடியாக இருந்திருக்கும். உடனே என்ன சொல்றான்? அம்மா, எனக்கு அம்மா, அப்பா, அண்ணே எல்லாமே ராமன் தான். அவன் எங்க இருக்கான்? அவன் காலில் விழுந்து வணங்கினால்தான் என்னுடைய துயரானது ஒழியும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். இப்ப நான் இங்க வந்த நேரம் ஒண்ணுதான் பார்த்தேன், வேற யாரும் இங்க பார்க்க அப்பாவை காணும். எங்க அண்ணன் எங்க இருக்கான்? முதல்ல சொல்லு, அவன் காலில் போய் விழுவணும், அவனை பார்த்து வணங்க வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய துயர் அழியும் என்று கைகையிடம் அவன் கேட்கிறான். எந்தையும் யாயும் எம் பிரானும் எம்முனும் அந்தமில் பெருங்குளத்து ராமன், என்னுடைய தந்தை, என் தாய், நான் வணங்கும் கடவுள் எம்பிரான், எம் முன் என்னுடைய முன்னவன் அண்ணன், எல்லாமே யாருன்னா அந்தமில் பெருங்குணத்து ராமன். குணத்திற்கு எல்லையில்லாத குணமுடைய ராமன் அவன்தான். வந்தனை அவன் கடல் வைத்த போதலால் சிந்தை கொடுந்துயர் தீர்களால், அவனுடைய காலில் விழுந்து வணங்கி அழுகாம என்னுடைய அந்த துயர், என் உள்ளத்திற்கு ஒரு துயரானது தீராது. ஆகவே எங்கே இருக்கான் சொல்லு என்று தன் தாய் கைகேயிடம் அவன் கேட்கிறான். உடனே கைகேயி ரொம்ப கூலா சொல்றான், அவன் காணத்தான், அவன் என்ன பண்ணிட்டான், காட்டுக்கு போயிட்டான்ப்பா என்று சொல்லுகிறான். உடனே இவன் கேட்கிறான், என்னது காட்டுக்கு போயிட்டானா? ஏம்மா காட்டுக்கு போனா? தெய்வம் சீரியோ, ஓங்கிய விதியோ, யாதினோ, தெய்வம் ஏதாவது தெய்வ குத்து எதுவும் பண்ணிட்டானா, இல்ல விதியினுடைய செயலா, இல்ல என்ன காரணம்? எதுக்கு எங்க அண்ணன் காட்டுக்கு போனான்? அவன் போக மாட்டானே.
அவன் போயிருந்தா சிந்தியாச்சு, நீங்க வந்து தானே அவனை வளர்த்தீங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவன் போயிருக்க மாட்டானே, அவனை ஏன் போக விட்டீங்க அம்மா என்று அவன் கதறுகிறான். இப்படி கதறுகிற பொழுது உடனே அவ சொல்றா, தெய்வத்தால் அன்றேல். அவன் வந்து தெய்வத்தால அவன் போகல. என்ன காரணம் தெரியுமா? நான் சொல்றேன் கேளு. வாக்கினால் வரம் தரக் கொண்டு மைந்தனை போக்கினேன் வனத்திடை. என்னுடைய வாக்கு, அதாவது என்னுடைய கணவன் தசரதன் அவன் கொடுத்த வாக்கு, அந்த வாக்கினால் வரம் தரக் கொண்டு, அந்த அவன் கொடுத்த வரத்தினை தரக்கொண்டு மைந்தனை போக்கினேன் வனத்திடை. ராமனை வனத்திடை நான் போக்கினேன். போக்கி பார் உனக்காக்கினேன். இந்த உலகத்தை உனக்கானதாக ஆக்கினேன். அவன் அது பொறுக்காமையால் நீக்கினான் தன் உயிர் நேமி வேந்த. இப்பதான் உண்மையை சொல்ற கைகை. வாக்கினால் வரந்தர கொண்டு மைந்தனை போக்கினேன். கானகம். தசரதன் கொடுத்த வாக்கினால் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு மைந்தனை போக்கினேன். எல்லோருக்கும் புதல்வனாக மைந்தனாக இருக்கக்கூடிய அந்த ராமனை வனத்துக்கு நான் அனுப்பிட்டேன். போக்கி பார் உனக்கு ஆக்கினேன். இந்த உலகத்தை உனக்குடையதாக ஆக்கிவிட்டேன். அது அவன் பொறுக்கவில்லை. ஆகவே நீக்கினான் தன்னுயிர். ராஜாவுக்கு அது பொறுக்கலப்பா, அதனால இறந்து போயிட்டாங்க. நேமி வேந்து என்று ரொம்ப எளிமையாக பொறுமையாக அவன் காதலோட சொல்றான். தன்னுடைய அன்பு மகனுக்காக சொல்றான். இது நடந்துச்சுப்பா என்று அவன் சொல்லுகிறான். இதை கேட்ட உடனே இவனுக்கு எப்படி இருக்கான்? யாருக்கு? பரதனுக்கு. பரதன் வந்து அப்படியே டோட்டலா அவன் வந்து சேஞ்ச் ஆயிடுறான். சூடின மலர்க்கரம் சொல்லின் முன் செவி கூடின புருவங்கள் குனித்து கூற்று நின்று ஆடின உயிர்ப்பினோடு அழல் கொழுந்துகள் ஓடின உமிழ்ந்தன உயிரம் கண்களே அப்படின்னு பாடுறாரு. அந்த புருவம் எல்லாம் நெரிச்சிட்டான். கண்ல இருந்து ரத்தம் கொட்டுதான். அந்த கோபத்துல, இப்ப இந்த விஜயகாந்துக்கு பாத்திருக்கீங்களா? கண் இந்த கோபத்துல பார்க்கும்போது அந்த அப்படி எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் ஒரு படம் வரும். அந்த பாட்டு வரும். அதுல பாத்தீங்கன்னா கண்ணு சிவப்பா இருக்கும். ஏன்னா கோபத்துல வந்து கண்கள் சிவக்கும். இவனுடைய கேட்ட உடனே அந்த கோபத்துல பரதனுடைய கண்கள் உதிரத்தை கட்சின. அவனுடைய முகத்துல அழல் கொழுந்துகள் ஓடின. தீ 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 பிம்பங்கள், தீயினுடைய ஜுவாலை அந்த முகத்துல வீசிச்சான். துடித்தன கபோலங்கள் சுற்றும். கம்பனுக்கா சொல்லணும், அவனுடைய அந்த அந்த அதாவது ஒரு கோவப்படுகிற பொழுது என்னெல்லாம் உடல் மாறுதல் வேறுபாடுகள் அடையுமோ அத்தனையும் தன் பாடல்களில் கொண்டு வந்து அழகாக ஒரு 2-3 பாடல்ல வைக்கிறார். இதை பார்த்த உடனே இதற்கு ஒரு அருமையான ஒரு பாட்டு. இது வந்து ரொம்ப எளிமையான பாட்டு. இந்த பாட்டுல வந்து அந்த கம்பராமாயணத்தில் அந்த அந்த இந்த செய்தியை கைகையின் வாயிலாக கேட்ட உடனே பரதனுடைய அந்த ரெஸ்பான்ஸ், அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தது அழகாக இந்த பாட்டு. என்னடி பாவி கைகேயி என்னடி செய்தாய். ஒதுக்கிறான். என்னடி பாவி கைகேயி என்னடி செய்தாய். மன்னனை கொன்று அண்ணன் வனம் போக விடுத்தாய். இன்னும் உண்டோ பாவி என்னை ஏண்டி கெடுத்தாய். அந்த பாட்டு வருது. என்னடி கைகேயி பாவி என்னடி செய்தாய். மன்னனை கொன்று அண்ணன் வனம் போக விடுத்தாய். இன்னும் என்றோ பாவி என்னை ஏண்டி கெடுத்தாய். தரமோ நான் புவியாள தரமோ கண்டாய். இரு வரமோ கழுத்தருக்கும் அறமே கொண்டாய். ஐயோ ராமன் காய் கிழங்கு திண்டனாம் அடி. நான் சோறும் நெய்யும் வாரி உண்ணனாமும் அடி. என்னடி கைகேயி பாவி என்னடி செய்தா என்று ஒரு தனிப்பாடல் இருக்கிறது. அந்த மாதிரி கைகேயினுடைய இந்த இதை கேட்ட உடனே பரதனுக்கு வந்து கோபம் கொப்புளிக்குது. அவன் வந்து டோட்டலாவே மாறிடுறான். அவன் சொல்றான், சுயுடை தாயுடை கொடிய சூழ்ச்சியாய் வழியுடைத்தாய் வரும் மரபை மாய்த்து. வழி வழியாக வரக்கூடிய அந்த மரபை உன்னுடைய சூழ்ச்சியால் நீ ஒழித்தாய். ஒரு பழி உடைத்து ஆக்கினன் பரதன் பண்டு. பரதனாகி எனக்கு ஒரு தீரா பழியை உண்டு பண்ணி விட்டாய். அந்த மொழியை காட்டிலும் வேற என்ன பண்ண நீ இப்ப என்ன பண்ணிருக்கிற? உன்னுடைய வரம்னு சொல்லி அவன்கிட்ட வாங்கி இப்படி என்னத்தை பண்ண நீ எனக்கு மணிமுடி கொடுத்தேன்னு நினைக்காத. என்ன பண்ணிருக்கன்னா வழி வழியா வரக்கூடிய மரபை ஒழித்திருக்கிறாய். இரண்டாவது, உன் மகனாக நான் பிறந்த ஒரு பாவத்திற்காக தீரா பழியை பாவத்தை என் மேல வந்து சூட்டியிருக்கிறாய். இது 2 தான் நீ பண்ணது என்று சொல்கிறான்.
நோயீர் அல்லீர் நும் கணவன் தன் உயிர் உண்டீர் பேயீரே நீர் என்று கத்துறான். அதாவது நீ நோயா? இல்ல, நோய் இல்லை. நோயின்னா ஒருத்தருக்கு நோய் இருக்குன்னா அவன் இறந்து போனான்னா அந்த நோய் வந்து என்ன ஆகும்? அந்த இறந்தவனோட சேர்த்து செத்து போயிடும். நோயீர் நீர் சொல்றான். நீ நோயின்னு சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு யோசிக்கிறான். இப்ப நோயா இருந்துச்சுன்னா கணவன் இறந்த உடனே இவனை செத்துருக்கணும்ல, இவ சாவல. பேய் தான் இவ. ஏன்னா பேய் ஒருத்தனை கொண்டு விட்டு உயிரோட இருக்கும். ஆக இவ பேய், தன் தாய். அவ சொல்றான், நோயீர் அல்லீர் நும் கணவன் உயிர் உண்டீர் பேயீரே நீர் இன்னும் இருக்க பெறுவரே. மாயீர் மாயா வன் பழி தந்தீர் முளை தந்தீர் தாயீரே நீர் இன்னும் எனக்கு என்னென்ன தருவீரோ என்று கேட்கிறார். நீ பேயீர், தீரா பழி தந்தீர் முளை தந்தீர். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு தாய்ப்பால் கொடுத்த அந்த ஒரு பாவத்துக்காக இன்னும் என்னென்ன கொடுக்க போறியோ பேயே என்று கத்துக்கிறான் அவளை பார்த்து. எப்படி இருக்கும் பாருங்க கைகை. அதாவது தசரதன் ராமனுக்கு முடிசூடணும்னு நினைக்கிறான். நினைச்ச உடனே அவன் நேரா அவன் பெற்ற கோசலை கிட்ட தான் போயிருக்கணும். ஆனா தன் ஆசை மனைவி கைகையை நோக்கி வரான். அப்ப கைகையை எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். அப்படி உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய கைகை எதற்காக அந்த உயர்ந்த இடத்தையும் உடைத்தெறிந்து விட்டு இந்த வரங்களை வேண்டி விரும்பி பெறுகிறாள் என்றால் தன்னுடைய மைந்தனுக்காக. ஆனா அந்த மைந்தன் எப்படி ரியாக்ட் பண்றான் பாருங்க, இந்த பரதன். அதான் பரதனுடைய குணம் எப்படி வளர்ந்து கொண்டே போகிறது என்று நான் சொல்றேன். இதெல்லாம் நம்ம படிப்பதற்கு கேட்கலாம். இன்னைக்கெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு தம்பி இருப்பானா யோசிச்சு பாருங்க. நான் கூட ஒண்ணுல நேற்று பார்த்தேன். அதாவது எப்படின்னா, அதாவது போருக்கு போகிறவர்கள் அதாவது இல்ல ஒரு எப்படின்னா ஒரு ஒரு அதாவது அந்த காலத்துல வந்து அந்த மலைக்குடியில என்ன பண்ணுவாங்களாம், தேன் எடுப்பதற்காக ரொம்ப உயரத்துக்கு போவாங்களாம். உயரத்திற்கு போவார்களாம். போகிற பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்காக ஏதாவது அசம்பாவிதம் அடைஞ்சிருச்சுன்னா அதை காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணுவார்களாம், தன்னுடைய மச்சானை தான் கூட்டு போவாங்களாம். தன்னுடைய மச்சானை எதுக்குன்னா அவனுடைய இவன் தான் அவனை காப்பானவன். பங்காளியை கூட்டு போக மாட்டாங்களாம். ஏன் பங்காளியை கூட்டு போக மாட்டான்னா, அச்சா வந்து என்ன ஆகும்னா இவனுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா தன்னுடைய தந்தை இல்லாட்டி அக்கா அவளுடைய வாழ்க்கை கெட்டுவிடும் என்பதற்காக அவன் உயிருக்கு காவந்தாக இருந்து அவனை காப்பான். அதே சமயத்துல பங்காளியை கூட்டு போனா சரி இவனை தொலைஞ்சானா சொத்து நம்ம எடுத்துக்கலாம் என்று நினைப்பார்களாம். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படி தன்னுடைய தாய், அந்த தாயானவள் தன் மகனுக்காக இதை செய்கிறான். தன்னுடைய தாலியையும் அவள் இழப்பதற்கு தயாராக இருந்து அவள் வந்து இதை செய்கிற பொழுது அந்த மகன் பரதன் வந்து இப்படி செஞ்சான்னா அப்ப அவனுடைய குணம் எப்படிப்பட்ட குணம். அதைத்தான் வந்து குணத்தில் வளர்ந்து கொண்டே போகிறான் பரதன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உடனே அவன் சொல்றான், நான் சொன்னதான் என்னன்னா, எங்க அண்ணன் காட்டுல உடனே யோசிக்கிறான் அண்ணனை பத்தி. அண்ணன் இப்ப என்ன பண்ணுவான், காட்டுல வந்து காய் கனி இதுகளை சாப்பிட்டுட்டு இருப்பேன். நான் வந்து நெய்யும் நல்ல சோத்துல வந்து நெய் போட்டு சாப்பிட முடியுமா, அப்படி இப்படி பண்ண முடியுமாண்ணா என்று அவளை கேட்கிறான். கேட்டதற்கு பிறகு கடைசியா சொல்றான், இப்படி ரொம்ப பேசுறான், அவளை கடுமையா பேசுறான். பேசினதுக்கு அப்புறம், நான் பாரு உனக்கு நல்ல செய்தி பண்ண, நான் வந்து பெரியவர்கள் என்ன சொல்லுவார்களோ அதை கொஞ்சம் கோவம் அடங்கிடுச்சு அவனுக்கு. சொல்றான், பெரியவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை, நல்ல செய்திகளை நான் உனக்கு சொன்னேன். இப்ப நீ பண்ணது பெரிய பாவம். இந்த பாவம் உனக்கு தீர வேண்டும் என்று சொன்னால் கைகேயி தாய், நீ வந்து உடனே உன் உயிரை போக்கிக் கொள்ள வேண்டும். நீ இறந்து போனாதான் உனக்கு வந்து இந்த பாவம் தீரும் அப்படின்னு தன் தாய்க்கு தனக்கு நாட்டை வாங்கி கொடுத்த தாயை பார்த்து கடிய சொற்களால் அவன் சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றான், உன்னை வந்து நான் கொன்றுவேன், ஆனா எங்க அண்ணன் வந்து என்னை திட்டுவானே என்றுதான் உன்னை விடுகிறேன் என்றால் நடுவில் ஒரு வார்த்தை. அவ்வளவு கோபமா கடுமையாக பரதன் பேசுகிறான். பரதன் பேசிய பிறகு உடனே நேரா என்ன பண்றான்னா, எதுக்கு போறான், நேரா போய் கோசலையிட போறான். அவ காலில் போய் விழுவோன்னு போகிறான். எனக்கு தெரிஞ்சு போச்சு அண்ணன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சரி அண்ணனுடைய அம்மாவை போய் பார்ப்போம்னு போறான். அவன் போனோடனே அவ வலை போல வலை பெற வச்சு அவ அழுறான். ஏப்பா பரதா, இந்த மாதிரி நடந்து போயிடுச்சு, என் பையன் என்ன பண்ணான், அவன் கூட நீங்க இருக்கக்கூடாதா, எதுக்கு இப்படி பண்ணீங்க என்று அவள் கேட்கிறாள். கேட்ட உடனே அவன் வந்து எல்லாம் சொல்றான். இந்த மாதிரி நான் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியல, இந்த மாதிரி நடந்து போச்சு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்று சொன்ன உடனே அவளுக்கு தெரியுது, சரி இது பரதனுடைய வேலை இதில் எதுவும் இல்லை, பரதனுடைய ஈடுபாடு இது இல்லை, அவனுடைய சூழ்ச்சி அவனுடைய சதி இதில் எதுவும் இல்லை, அவனுக்கு ஒன்றும் தெரியல,
அவங்க அம்மா தான் இதை பண்ணா அப்படி தெரிஞ்சு கொடுறேன். உடனே அவ சொல்றா, கைகையர் கோமகள் இழைத்த கைதவம் ஐய நீ அறிந்தலை போலும் என்றார். கோசலை என்ன சொல்றா, உன்னுடைய தாயாகிய கைகை இழைத்த கைதவம் அந்த வஞ்சனை ஐயா உனக்கு தெரியல போல இருக்கு, நான் கூட தப்பா நினைச்சிட்டேன், உனக்கு தெரியல போல இருக்கு என்று அவ சொல்றா. யாரு? கோசலை சொல்றா. இதை கேட்ட உடனே வரதன் அப்படியே 1000 தேள் கொட்டுனது போல துடிக்கிறான். ஏன்னா அவன் எதற்கு பயந்தானோ அது இங்கே இப்ப வாயில கேட்கிறான். பாவி நீ என்ன செய்தாய், வழி வழியாக வந்த மரபை உடைத்தாய், இரண்டாவது பரதன் இந்த சூழ்ச்சிக்கு காரணம் என்ற பழியை எனக்கு கொடுத்தாய், வேற என்ன கொடுத்தான்னு கேட்டான் பாருங்க. யார்கிட்ட? வைகை கிட்ட. அதே வார்த்தையை இங்க கோசலை கிட்ட கேட்கிறான். ஓ பரதா, அப்ப உனக்கு இது தெரியாதா, உண்மையிலே தெரியாதா, அப்ப உங்க அம்மா செஞ்ச அந்த வஞ்சனை உனக்கு தெரியாதோ என்று கேட்கிறான். இப்படி இப்ப கைகிட்டே சொல்லிட்டான். இப்படி எத்தனை பேர்ட்ட அவனால சொல்ல முடியும்? அயோத்தியில் உள்ள அத்தனை பேர்ட்டையும் சொல்ல முடியுமா? எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பரதன் தானே பிடிங்கிட்டான்னு. அத்தனை பேர்ட்டையும் சொல்ல முடியுமா? ராமாயணம் நடந்து எத்தனை நூற்றாண்டு ஆகி போச்சு, எத்தனை ஆயிரக்கணக்கான, நம்ம எல்லார்ட்டையும் சொல்ல முடியுமா? அவன் நினைச்ச அந்த பழி வந்து விட்டது. ஆகவே அவன் துடிக்கிறான், சொல்றான், சூளுரை உரைக்கிறான், துடிச்சு போறான். அம்மா, எனக்கு மட்டும் இது தெரிஞ்சு நடந்திருந்தா நான் என்ன பாவத்துக்கு ஆளாவேன் தெரியுமா? அந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களும் செய்தால் ஒருத்தர் என்ன கதி அடைவானோ அந்த கதியை நான் அடைவேன், எனக்கு தெரிஞ்சு இது நடந்திருந்தா என்று சொல்றான். சூளுரை. அந்த சூளுரை அவங்க அம்மா கிட்ட, யாரு? கோசலை கிட்ட அவன் சொல்றான். அவ்வளவு துடிக்கிறான். ஏன்னா அவன் பயந்தது நடந்துருச்சு. அப்ப பரதன் என்ன நினைக்கிறான்? அவனுடைய குணத்தில் ஏதேனும் குறை வந்து விடக்கூடாது. குணக்குன்றாக அவன் இருக்கிறான். ஒரு நல்ல நீரில் ஒரு மாசு கலந்து விடக்கூடாது என்று கருதுவது போல அவன் என்ன நினைக்கிறான்? தன்னுடைய தரம், தன்னுடைய குணம் அது பழி இல்லாத ஒரு மனிதனாக அவன் வாழ வேண்டும் என்று கருதுகிறான். அதற்காகத்தான் அந்த பழியை துடைப்பதற்காகத்தான் பரதன் என்ன சொல்றான்? அந்த நாட்டையே வேண்டாம்ன்றான். யோசிச்சு பாருங்க, கைகை இதை தவறு செய்து விட்டால் அந்த கைகையை தவறு செய்த கைகைக்கு பரதன் என்ன சொல்றான்? அந்த தவறிலிருந்து நீ மீள வேண்டும் என்று சொன்னால் நீ உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். கைகையினுடைய இந்த செயலால் பரதனுக்கும் பழி வந்து விட்டது. இந்த பழியை அவன் துடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்த ராஜ்யத்தை துறக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பழியானது போகும். ஆகவேதான் பரதன் அந்த ராஜ்யத்தை துறக்கிறான். அப்படி பரதன் என்ன சொல்றான்? தான் பயந்த அந்த பழி தன்னுடைய கோசலையின் வாயிலாக வந்த பிறகு உடனே சூளுரை சொல்கிறான். என்ன சொல்றான்? இந்த உலகத்தில் உள்ள பாவம், என்னென்ன பாவம் இருக்கிறதோ அத்தனை வரிசைப்படுத்துகிறான். பரதனா வரிசைப்படுத்துகிறான், கவி சக்கரவர்த்தி கம்பர் வரிசைப்படுத்துகிறார். இதை படிக்கிற பொழுது நமக்கு இந்த உலகத்துல என்னெல்லாம் பாவம் என்று நமக்கு தெரியும். அதை படிக்கிற பொழுது அது ஒண்ணும் இல்லை, நீங்க அதை கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்ல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அவர் சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவு பாவங்களையும் அவன் சொல்லி அந்த பாவங்களை செய்ததனால் வரக்கூடிய துன்பம் என்னவோ அத்த பாவியாக நான் ஆவேன், எனக்கு தெரிஞ்சது நடந்திருந்தால் என்று கோசலை கிட்ட அவன் சூளுரை சொல்றான். என்னென்ன பாவம்லாம் சொல்றான்? அறம் கெட முயன்றவன், எல்லாம் சொன்னா லேட் ஆயிரும், நான் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். அறம் கெட முயன்றவன், அறத்தை கெடுத்தவன், அருளில் நெஞ்சினன், அருள் இல்லாத நெஞ்சுக்காரன், பிறன் கடை நின்றவன், தொழில் செஞ்சு பொருளை தேக்காம அடுத்தவன்கிட்ட போய் அவனை ஏமாத்தி பணம் புடுங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறவன், மரம் கொடு மண்ணுயிர் கொன்று வாழ்ந்தவன், அதாவது இரக்கம் இல்லாமல் உயிர்களை கொன்று வாழ்ந்தவன். இவர்களெல்லாம் என்ன துன்பத்தை அடைவார்களோ அந்த துன்பத்தை நான் அடைவேன், எனக்கு தெரிஞ்சு இது நடந்திருந்தான். தாய்ப்பசி உழந்து உயிர் தளர தான் தனி பாய் பெரும் பால் வயிறு வளர்க்கும் பாவி. தன் தாய் பட்டினி கிடக்க நல்லா தனியா உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய வயிறை வளர்க்கிறானே, அவன் என்ன துன்பத்தை அடைவானோ அந்த துன்பத்தை நான் அடைவேன், எனக்கு தெரிஞ்சு இது நடந்திருந்தான். தாளினில் அடைந்தவர் தம்மை கோல் உற அஞ்சினன் கொடுத்த பேரை, தன்னை தஞ்சம் என்று அடைந்தவர்களை கோல் சொல்லி அடுத்தவன் பிடிச்சு கொடுக்குறான் பாருங்க. அவன் என்ன பாவத்தை அடைவானோ அந்த பாவத்தை, அந்த பழியை, அந்த பலனை நான் அடைவேன். எப்படின்னா எனக்கு தெரிஞ்சது நடந்திருந்தா. கண்ணியை அடி செய்ய கருதுனோன், சின்ன குழந்தைகளை அவர்களை கற்பழிப்பவன் எவனா இருந்தான்னா அவன் என்ன துன்பத்தை அடைவானோ பாவத்தை அடைவானோ அந்த பாவத்தை நான் அடைவேன், எனக்கு தெரிஞ்சது நடந்திருந்தான். குரு பண்ணியை நோக்கினோன், ஆசிரியருடைய மனைவியை திருமணம் செய்து கொள்ள எவன் நினைப்பானோ அவனுடைய பாவம் என்னவோ அதை நான் அடைவேன், எனக்கு தெரிஞ்சது நடந்திருந்தான் என்று நாய் மாதிரி திம்பான் பாருங்க.
என்ன சாப்பிடுறோம்னே தெரியாம நாய் மாதிரி எல்லாத்தையும் சாப்பிடுவான் பாருங்க. அவன் அடைகிற துன்பத்தை, அவன் பாவத்தை நான் அடைவேன். எனக்கு தெரிஞ்சு இது நடந்துட்டான்னு அப்படியே பட்டியல் எடுக்கான். யாரு? பரதன். இவ்வளவு சாபம், அதாவது சூளுரை. எனக்கு தெரிஞ்சிருந்தா அவனால் பொறுக்க முடியல. அவன் பயந்தது பழி. அந்த பழி தன்னுடைய தாய் வாயில கேட்கிற பொழுது பொறுக்க முடியல. எல்லா பாவம் எனக்கு வந்து சேரட்டு எனக்கு நடந்திருந்தா என்று அவன் சொல்லுகிறான். சொன்ன உடனே கோகலை உருகி விடுகிறான். கோகலை உருகிறான். உருகிட்டு அவளை சொல்றா, என்ன சொல்றான்னா, தூய வாசகம் சொன்ன தோன்றலை தீய கானகம் திருவின் நீங்கி முன் போயினான் வரக்கண்ட பொம்மலால் ஆய காதலால் அழுது புள்ளினாள் என்று சொல்கிறான். அவன் பாருங்க, எனக்கு புல்லரிக்குது பாருங்க. அதாவது இவன் இப்படி வந்து அந்த பாவ செயலெல்லாம் அடுக்கி இவ்வளவு நான் அடைவேன், எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா இதை செஞ்சிருந்தா, நானும் இதுல உடன்பட்டு இருந்தா இவ்வளவு நான் அடைவேன் சொன்ன உடனே அந்த தூய வாசகம் சொன்ன தோன்றலை, அந்த வாசகம் சொன்ன அந்த மருதனை தீய கானகம் திருவின் நீங்கி முன் போயினான் வரக்கண்ட பொம்மலால், கானகத்துக்கு போய் ராமனே திரும்பி வந்த மாதிரி பார்த்தாலாம் கௌசல்யை. பரதனை வந்து கைகை புதல்வனா அவளை பார்க்கல, கானகத்துக்கு போய் திரும்பி வந்தான் திருவோட தன்னுடைய மனைவியோடு திரும்பி வந்த ராமனை போல் பார்த்து ஆய காதலால் அழுது புள்ளினாலாம். அப்படியே அழுது கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாளாம். யாரு? கௌசல்யை. என்ன சொல்றாளாம்? முன்னை நுண்குல முதலோர் எல்லோருக்கும் நின்னை யாவரே நிகர்க்கும் நீர்மையார். உனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த குலத்துல, உனக்கு ஈடாக எவர் வர முடியும்? மன்னர் மன்னவா என்று வாழ்த்தினார். மன்னருக்கெல்லாம் மன்னவன் நீ. இந்த உலகத்துல இந்த சந்திரகுலத்தில் இந்த இந்த நம்மளுடைய மரபில் இதற்கு முன்பெல்லாம் எவர்களெல்லாம் வாழ்ந்தார்களோ பேர்பட்டார்கள், அவர்கள் எல்லாரையும் நீ மிஞ்சி விட்டாய், மன்னருக்கெல்லாம் மன்னவன் சொல்லிட்டு அவனை வாழ்த்துகிறாள். அதே சமயத்தில் அவள் அழுகிறாள். அப்ப அந்த சமயத்தில் பரதனை தன் மகனாகவே அவள் காருகிறாள். திரும்பி போன கானகத்துக்கு போய் திரும்பி வருகிற ராமனாக அவன் பார்க்கிறாள் என்று பார்க்கிற பொழுது பரதன் அவனுடைய குணாதிசயங்கிறது நமக்கு அப்படியே நம் உள்ளத்தை உருக்குவதாக அமைகிறது. இந்த பாவங்களை வந்து எதற்காக கம்பர் பட்டியலிடுகிறார் என்று சொன்னால், ஒரு காப்பியம் படிக்கிற பொழுது படிக்கிறவனுக்கு அந்த நீதியும் தெரியணும். இதெல்லாம் தப்பு, இதை செய்யக்கூடாது. கதையோடு சேர்ந்து அந்த நீதியை அவர் புகட்டுகிறார். வள்ளலார் கூட இதை எழுதியிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச போட்டுதான். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனும். வள்ளலார் அந்த பாவ செயல்களை தன்மேல் ஏற்றிக்கொண்டு இதெல்லாம் பாவம், இந்த பாவம்லாம் நான் பண்ணணும், இறைவா எனக்கு அருள் புரிய மாட்டேங்கிறாயே என்று அவர் வேண்டுகிறார். அப்பொழுது அந்த பாவ செயல்களை அவர் அடுக்குகிற அந்த பாங்கு என்பது மிக மிக உள்ளத்தை உருக்குவதாகவும் நமக்கு நற்செய்தி போதிப்பதாகவும் இருக்கும். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ, கற்பம் அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க பூசி நின்றேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ, வெய்யுளுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழித்தேனோ. இந்த சாலையை விரிவாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மரம்லாம் வெட்டுறாங்களே, அதெல்லாம் பாவமா? வெயிலுக்கு ஒழுங்கும் விருட்சம் அழித்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிர் அழித்தேனோ, பொது மண்டபத்தை நான் போயிடித்தேனோ, தாவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, சுத்த ஞானிகளை தூசணம் செய்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வம் இழந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, இன்னதென்று நான் அறியேன் என்று வள்ளலார் பாடினார். அப்படி பாடுகிற பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் பட்டியலிடுகிறார். எதற்கு பட்டியலிடுகிறார்? படிக்கிறவனுக்கு இதெல்லாம் பாவம்னு தெரியணும். இன்னைக்கு நமக்கு எதுவுமே தெரியல, அதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம பேப்பரை படிச்சோம்னா, இன்னைக்கு பத்திரிகைகள் படிக்கிற பொழுது இன்றைக்கு வருகிற செய்திகள் குழந்தைகளை கற்பழிக்கிறார்கள், பெண்களை வீடு புகுந்து அவமானப்படுத்துகிறார்கள்,
சொல்றேன் பாருங்க, தானம் கொடுப்பவர்களை தடுக்கிறார்கள். நான் சொன்ன மாதிரி நிழல் தரக்கூடிய விருட்சங்களை அழிக்கிறார்கள். தெய்வம் பூசிக்கிறார்கள். கோயில் மண்டபத்தை பிடைக்கிறார்கள். பொது மண்டபத்தை பாழ்படுத்துகிறார்கள். இப்படி அத்தனை பாவங்களும் இன்றைக்கு சாதாரணமாக போய்விட்டன. என்ன காரணம்னா இது பாவம் நமக்கு தெரியாது. இதைத்தான் கவிஞர்கள் காலம் காலமாக தங்களுடைய கதைகளின் வழியாக, பாடல்கள் வழியாக நமக்கு அந்த நீதிகளை போதித்திருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. இப்படி பரதன் மூலமாக அந்த பாவங்களை எல்லாம் பட்டியலிடுகிற கம்பர் சொல்லுகிறார், இத்தனை பாவங்களையும் நான் அடைவேன், எனக்கு தெரிந்தது நடந்துகிறேன் என்று சொல்லுகிற பொழுது கோசலை பரதனை ராமனாகவே பார்த்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி பார்த்ததற்கு பிறகு உடனே என்ன பண்றான், நேரா கோசலை வந்து உடனே சொல்றான், 7 நாள் ஆயின, 12 நாள் ஆயிடுச்சு உங்க அப்பா இறந்து. ஆகவே நீ வந்து சிறுவர்சை கடன் செய்து தீர்த்தி, அவன் தந்தையினுடைய மகன்களாகிய நீங்கள் செய்த கடனை தீர்த்து. இவன் பெத்த தாக்கிட்ட போறான் கைகையிட்டு, அவகிட்ட அவங்க அப்பா இருந்ததை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அதை பத்தி அவ கவலையப்படல. கோசலை என்ன சொல்லுகிறா, அவங்க அப்பா இருந்து போய் 14 நாள் ஆச்சுப்பா, தையல் கடல் இருந்த மன்னவரை தைல கடலில் போட்டு வச்சிருக்கிற வசிட்டர், நீ போய் அவருக்குரிய அந்த ஈமச் சடங்குகளை செய்து அந்த சிறுவர் செய்யக்கூடிய கடன்களை செய்து தீர்த்தி என்று அவளுக்கு சொல்றான். இதான் பள்ளி படலை படலம், அதாவது ஈமச் சடங்குகளை செய்கிற படலம். இதுல வந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இது. உடனே அந்த பரதன் வசிட்டனோட சேர்ந்து அப்பா பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு தாங்க முடியல. மண்ணின் மேல் விழுந்து அலறி மாழ்குவான், அண்ணல் ஆழியான் அவனி காவலான், என்னை உண்ட பொன்எழில் கொல் மேனியை கண்ண நீரினால் கழுவி ஆட்டினான் எழுதுறார் கம்பர். அவன் உடம்புல எண்ணெய் ஊர்னத்தினால தசரதன் மேனி வந்து பொன்மையா இருக்கான். அந்த மேனிய எண்ணெயில குளிச்சது போதும், என் கண்ணீரில குளிக்க நீங்க அப்படின்னு கண்ணீரால் கழுவி ஆட்டினானா பரதன். அவ்வளவு துடி துடி துடிச்சு அழுகிறான் என்று எழுதுகிறார் கம்பர். பிறகு தசரதன் உடம்பை வந்து யானை மேல வச்சுட்டு அவர்கள் கொண்டு போகிறார்கள். எங்கன்னா அந்த ஈமப்பள்ளிக்கு போறாங்க. ஈமப்பள்ளிக்கு போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வேதியர்கள் அந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு கொல்லி வைக்க வேண்டும் என்று பரதன் போகிறான். அப்பதான் அந்த ட்விஸ்ட் வருது. என்ன ட்விஸ்ட்னா, பரதன் போகிற பொழுது வசிஷ்டன் எழுந்து அவனை தடுக்கிறான், நீ பண்ணக்கூடாது இதை. அப்படியே அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னது ஏன் பண்ணக்கூடாது, அண்ணன் 2 பேரும் இல்லை இங்க, அண்ணன் ராமன் இல்லை, அடுத்து பரதன் தான். பரதன் வந்து வைக்க போகிற பொழுது வசிஷ்டன் தடுக்கிறான். சொல்லி காரணம் சொல்லி தடுக்கிறான். என்னன்னா, உங்க அப்பா வந்து உங்க அம்மா மேல உள்ள கோவத்தினால என்ன சொன்னார்னா, இவள் என் மனைவியும் இல்லை, இவளுக்கு பிறந்த பரதன், ஏன்னா இவன் பரதனுக்காகத்தானே இதை செய்யறான், ஆகவே இவளுக்கு பிறந்த பரதன் என் மகனும் இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாப்பா. ஆகவே நீ வந்து உனக்கு அவனுக்கு ஈமச் சடங்கு செய்ய தகுதி இல்லை, நீ செய்யக்கூடாதுன்னு வசிஷ்டன் தடுக்கிறான். குலகுரு தடுக்கிறான். இன்னும் எப்படி இருக்கும் பாருங்க, அவன் பரதன் பயந்த அந்த பழி நீங்கவில்லை, வளர்ந்து கொண்டே போகிறது. ஒவ்வொருத்தரை கோசலை கிட்ட சொன்னான், வசிஷ்டன் சொல்ல முடியுமா, அவன் ஒண்ணுமே சொல்ல முடியல. அவன் ஓரமா போய் உட்கார்ந்துடுறான். உட்கார்ந்ததற்கு பிறகு அப்பவும் புலம்புறான், கடவுளே எங்க அம்மா வந்து எனக்கு பண்ணதை பாத்தியா என்று புலம்புகிறான். பிறகு உடனே என்ன பண்றார்கள், சத்ருக்கனை கூப்பிட்டு இறுதி கடனை செய்ய வைக்கிறார்கள். சத்ருக்கனை கூப்பிட்டு இறுதி கடனை செய்ய வைக்கிறார்கள். இதுலதான் ஒரு எனக்கு தோன்றியது, அதாவது பாருங்க, தசரதன் ராஜாதி ராஜன், சக்கரவர்த்தி, அவன் மிகுந்த சிரமப்பட்டு உத்தரகாமேஷ்டி யாகம்லாம் புரிஞ்சு 4 மைந்தர்கள், அற்புதமான மைந்தர்கள், ஒவ்வொருத்தனும் அப்படியே செம்பொன் மைந்தர்கள், என்ன ஒருத்தனை சளைக்காதவர்கள். மூத்தவன் ராமன், அவன் உயிரே ராமன் மேலதான் இருந்துச்சு, அவனால கொல்லி வைக்க முடியல. பரதன் அவனால கொல்லி வைக்க முடியல, லக்ஷ்மணன் கொல்லி வைக்க முடியல. கடைசியில யார் வச்சா, சத்ருகன் வச்சான். அதனாலதான் எனக்கு இன்னைக்கு கூட ஊர்ல சொல்லுவாங்க, என்னன்னா தந்தைக்கு கடைசி பிள்ளை, தாய்க்கு முதல் பையன் என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு நம்ம ஊர்ல. இது கூட காரணமா இருக்குமோ தெரியல, ஆனா மரபுப்படி மூத்தவன் தான் வைக்கணும். அதனால மரபுப்படி அங்க வைக்க போறான். ராமன் இல்லாததுனால பரதன் வைக்க போறான். நான் வசிஷ்டன் இந்த காரணத்தை சொல்லி தடுக்கிறான். கடைசியில் கடைக்குட்டியாக சத்ருகன் தான் அவனுக்கு ஈமக்கணக்கை செய்கிறான். செய்கிற பொழுது அவனுடைய தசரதனுடைய 60,000 மனைவிகளும் அவனோடு தீக்கிரையாக ஆகிறார்கள். அவனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அது சதி சொல்றது, அந்த அந்த தீயிலை குதித்து தன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்கிறார்கள். பிறகு என்ன பண்ணுகிறார்கள், வசிஷ்டர் வந்து பரதனோட மண்டபத்துக்கு வர்றார். இதோடு அந்த பள்ளிப்படை படலமாக முடிகிறது. அதாவது ஈமப்பள்ளியில் படுக்க வைக்கப்பட்டிருந்த தசரதனை அவனுக்கு ஈமக்கிரியைகளை செய்கிற படலம். இதில் பரதனையும் அவனுடைய குணங்களையும் நாம் பார்த்தோம், அவனுடைய துன்பங்களையும் அவனுடைய உணர்வுகளையும் நாம் பார்த்தோம். அடுத்த 6 செல் படலம்,
இந்த 6 செல் படலத்தில் என்னன்னா 6னா வழி, வழி செல் படலம். வழி செல் படலம்னா ராமன் சென்ற வழியை தொட்டு பரதன் செல்கிற படலம். பரதனோடு அந்த ஊர் மக்கள் செல்கிற படலம். ஆகவே 6 செல் படலம். இந்த படலத்துல என்னன்னா வசிஷ்ட முனிவர் வந்து ஒரு 10 நாள் ஆனதற்கு பிறகு நேராக பரதன்ட்ட போய் பார்த்து, அப்பா நீ தான் இப்ப ராஜா, உங்க அப்பா வாக்கு கொடுத்தாரு, உங்க அம்மா உனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க, இப்போ சட்டப்படி நியாயப்படி தர்மப்படி நீ தான் இப்ப ராஜா, ஆகவே நீ நாட்டுல வந்து ராஜா இல்லாம ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது, 10 நாள் ஆயிடுத்து, நீ வந்து அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வசிஷ்டர் சொல்லுகிறார். சுமந்திரன், வசிஷ்டர் மற்ற எல்லாரும் போய் அவர்கிட்ட சொல்றார்கள். சொன்ன உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், தஞ்சம் இவ்வுலகம் தாங்குவாய், தஞ்சம் இவ்வுலகம் தாங்குவாய் என்று வசிஷ்டன் சொல்லுகிறார். சொன்ன உடனே எப்படி இருக்கான், நஞ்சினை நுகர் என நடுங்குவாரினும் அஞ்சினன் அயர்ந்தனன் அருவி கண்ணினான். இதை கேட்ட உடனே இந்த நஞ்சை சாப்பிடு அப்படின்னு யாரும் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது போல நடுங்கினானாம் பாருவேன். தஞ்சமின் உலகம் தாங்குவாய், இந்த உலகத்தை நீ தாங்கு அரசாளு என்று வசிஷ்டன் சொன்ன உடனே நஞ்சினை உண் என்று யாராவது கொடுத்தால் எப்படி நடுக்கம் அந்த மாதிரி நடுங்கினானாம். யாரு? பரதன். அஞ்சினன் அயர்ந்தனன் சோர்ந்தான், அருவிக்கண்ணியான், அருவிக்கண்ணியான்னு சொல்றாரு கம்பர். அவன் கண்ணில இருந்து அருவி கொட்டுதான். உடனே ரொம்ப அவனுடைய உணர்வுகளை எல்லாம் பாடல்களை கொண்டு வருகிறான். நேரமாயிட அதெல்லாம் சொல்றான் பாருங்க. பரதன் தன்னுடைய கருத்தை அரசவைக்கு சொல்றான். என்ன சொல்லுகிறான் சொன்னால், 3 உலகினுக்கும் ஓர் முதல்வன் ஆய முதல் தோன்றினன் இருக்க, 3 உலகத்துக்கும் முதல்வன், விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாள உலகம் என்று 3 உலகங்களுக்கும் முதல்வனாக முதல்வனை போன்றவன் என் ராமன். யாரு? முதல் தோன்றினன் இருக்க, எனக்கு முன்னாடி அவன் தோன்றினான். அவன் இருக்க யான் மகுடம் சூடுதல் சான்றவர் உரை செய்ய தர்மமாதலால் ஈன்றவர் செய்கையில் இழுக்கு உண்டாகுமோ. அதாவது கம்பனுடைய அந்த புத்தி கூர்மையை பாருங்க. ஒரு பாத்திரத்தை அவன் படைக்கிற பொழுது அவன் சொல்லுகிற அந்த வசனம் அந்த அவனுடைய அந்த எண்ண கோணங்கள் வந்து எப்படி வைக்கிறான் பாருங்க. அவன் சொல்றான், ஏன் அவன் நஞ்சுமா நடுங்கினான்னு சொல்றாரு. அதாவது மூத்தவன் இருக்க, அவன் யாருன்னா சாதாரண ஆள் இல்ல, 3 உலகங்களுக்கும் முதல்வன் அவன். அவன் இருக்க நான் வந்து அரசை தாங்கினால், அப்படி நீங்க பெரியவர்கள் நீங்க சொல்றீங்களே, அப்படி நீங்க சொல்றது சரியானதா? அப்படி சரியானதா இருந்தா எங்க அம்மா சொன்னதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கிறான். எங்க அம்மாவா தானே சொன்னான், கைகையா தானே சொன்னான், அதே நீ சொல்றீங்க, அப்ப என்ன வித்தியாசம் உங்களுக்கும் அவனுக்கும் அம்மாவுக்கும் என்று அவன் கேட்கிறான். கேட்டதற்கு பிறகு அடுத்து சொல்றான், மூத்தவர் இருக்கவே முறைமையால் நிலம் காத்தவர் உளரெனில் காட்டி காண்பிறார். இந்த உலகத்துல மூத்தவன் இருக்கும்போது இளையவன் எவனாவது அந்த ராஜ்யத்தை புடிச்சுக்கிட்டு அவன் எவனாவது கட்டி காத்தானா? கடைசி வரைக்கும் இருந்திருக்கானா? அவன் யாராவது இருந்தா எனக்கு எடுத்துக்காட்டு சொல்லு. இது வரைக்கும் என்ன இருந்திருக்கானா? இந்த காலத்துல இருக்காங்க, அந்த காலத்துல இல்லை. என்ன, மூத்தவன் இருக்கும்போது இளையவன் வந்து நாட்டை பிடிச்சுக்கிட்டு பிடித்து கொண்டு கட்டி காப்பதை எவனா இருந்தால் எனக்கு காட்ட முடியுமா உங்களால என்று கேட்கிறான். நல்ல நெறி எண்ணினும், நீங்க இது நல்ல நெறி இல்லப்பா, இதான் உங்க அப்பா சொன்னதை கேட்கணும், உங்க அப்பா சொன்னதை கேட்டுதான் உங்க அண்ணன் காட்டுக்கு போனாரு, உங்க அப்பா வாக்கு கொடுத்துட்டாரு, ஆகவே நீ தான் இருக்கணும். நல்லெறி எண்ணினும் நான் இந்நாளில் மண்முறை பொறை சுமந்து இருந்து வாழ்கிறேன். நீங்க நல்ல நெறின்னு சொன்னா கூட நான் இந்த நாட்டை, இந்த பொறை, இந்த மண்ணுலகத்தை, இந்த நாட்டை சுமந்து நான் வாழ்கிறேன். அன்னவந்தனை கொணர்ந்து அலங்கல் மாமுடி தொல்நெறி முறைமையின் சூட்டி காண்கிறார். யார்? எங்க அண்ணனை கூட்டி கொண்டு வந்து அவனுக்கு இந்த மணிமுடியை சூட்டி காண்பேனே அல்லாமல் நான் இந்த அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு பரதன் சொல்றான். வசிஷ்டன் சொல்றான், உங்க அப்பாவுக்கு வந்து நீ வந்து ஈமக்கடையை செய்யக்கூடாதுன்னு. அதே வசிஷ்டன் வந்து என்ன சொல்றான், நீ தான் ராஜாவா இருக்கணும்னு சொல்லுகிறான். இவன் என்ன சொல்லுகிறான், இந்த மாதிரியான செய்திகளை சொல்லி எங்க அண்ணனை கூட்டி கொண்டு வந்து இங்க ராஜாவா பெண்ணை தவிர நான் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இல்ல அன்று எனின் அவனோடும் அரிய காணிடை நின்று இனிது இருந்தவன் நெருங்கி நாட்டுவன். இல்ல அது முடியல அப்படின்னா அவனோட இருந்து, என் லட்சுமணன் மட்டும் பெரியாளா, ஏன் நான் என்ன அவனுக்கு குறைந்தவனா? அன்று எனின் அவனோடும் அரிய காணிடை, அந்த கானகத்தில் நின்று
இனிது இருந்தவன் நெருங்கி நாற்றுவன். என்ன முறையோ அதுபடி இனிய தவத்தை நானும் ஆற்றுவேன். ஒன்று இனி உரைக்கின் என் உயிரை நீக்குவேன் என்றனர். இதுக்கு மேல யாராவது என்கிட்ட இந்த ராஜா இந்த அரசாங்கத்தை நீ ஆட்சி புரி என்று சொன்னால் என் உயிரை விட்டுருவாப்பா, என்ன தப்பா கேட்கிறீங்க, என் உயிரை விட்டுவேன், உயிரை விட்டு விடுவேன் என்று பரதன் பேசுகிறார். பரதனா பேசுகிறான், கம்பர் பேசுகிறார். பரதனுடைய உணர்வு அவர் குணக்குன்றுன்னு காமிச்சார். ஒரு குணமுடையவன் எப்படி பேசுவான் என்று கம்பர் இங்கே பேசுகிறார். ஆக இந்த நெறி என்று சொன்னாலும் இதுதான் நல்ல நெறி என்று சொன்ன இன்னைக்கு இருக்க கண்டிஷனுக்கு நீ தான்ப்பா ராஜா என்று சொன்னா கூட நான் என்ன பண்ணுவேன்னா அதை செய்ய மாட்டேன். எங்க அண்ணனை கூட்டி கொண்டு வந்து இங்க அரசாட்சி புரிய வைப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா எங்க அண்ணனோட காட்டுக்கு போவேன், அவனோட தவம் பண்ணுவேன். அதுவும் முடியல, அதெல்லாம் நீங்க வேணாப்பா நீ இருந்தா ஆகும்னு சொன்னீங்கன்னா என் உயிரை விடுவதை தவிர இந்த நாட்டை நான் ஆள மாட்டேன் என்று அவன் சொல்றான். சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்களாம், இந்த உலகத்துல இந்த ஊர் மக்கள்லாம் அப்படியே மகிழ்ந்தார்களாம். அந்த மகிழ்ந்துறவங்க என்ன சொல்றாங்களாம், இந்த உலகத்துல ஒருத்தன் புகழ் அடையணும்னா என்ன பண்ணுவான், ஆழியை உருட்டி இந்த கடலை போட்டு புரட்டுவான், அறங்கள் போற்றியும் எல்லா அறங்களையும் செய்வான். அன்ன சத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பேர் விளங்கி ஒளிர நீட்டல், பின்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்க்கண் சுனைகள் ஈட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு அறத்திற்கு ஒரு பட்டியல் போட்டார் பாரதியார். இப்படி எல்லா பட்டியல்கள் எல்லா அறங்களையும் ஒருத்தன் செய்யணுமா, வேள்வியை செய்யணும், வேள்வி செய்யணுமா, இது எதுவுமே வேண்டியதில்லை. எதுவுமே இல்லாம பரதா நீ இப்ப சொன்ன பாரு ஒரு சொல்லு, இதுலயே உலகம் 7 உலகத்துக்கும் உன் பேர் நிற்கண்டா, உன் புகழ் வாழப்படான்னு சொன்னாங்க ஊர்க்காரன். அதாவது வேள்வி செய்ய வேண்டியதில்லை, கடலை புகட்ட வேண்டியதில்லை, அறங்கள்லாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஆனா நீ இப்ப சொன்ன பாரு ஒரு சொல்லு, இந்த உலகத்துல இந்த நாட்டு எனக்கு வேண்டாம், எங்க அண்ணனுக்கு தான் கொடுப்பேன், இல்லைன்னா நானும் காட்டுக்கு போவேன், இல்லாட்டி உயிரை விட்டுருவேன் சொன்ன பாரு, இந்த ஒரு சொல்லுக்காக ஏழினோடு ஏன் எனும் உலகம் எஞ்சினும் வாழிய நின் புகழ், உன் புகழானது காலகாலத்துக்கு 7 உலகம் அழிஞ்சாலும் உன்னுடைய புகழ் வாழும் என்று அந்த மக்கள் மகிழ்ந்தார்கள். உடனே பரதன் என்ன பண்ணிருக்கான், ராமன்கிட்ட சத்ருகனை கூப்பிட்டு நம்ம என்ன பண்றோம், இப்ப அண்ணன் அழைச்சிட்டு வர்றோம், நீ போய் ஊர் மக்கள்கிட்ட சொல்லு என்று சொல்லியிருக்கான். உடனே சத்ருகனன் போயிட்டு ஊர் மக்கள்கிட்ட இதை சொல்றான். இதை சொன்னதை கேட்ட உடனே அந்த மக்கள் எப்படி மகிழ்ந்தார்களாம், ராமன் பொன்முடி கவிக்கும் என உரைக்கவே. சத்ருகன் சொல்றான் ராமன் தான் பொன்முடியை சூட போகிறான் என்று சொன்னவுடன் அது செவிப்புலம் நுகர்வது ஒரு தெய்வ தேன் குலாம் என்று எழுதுகிறார் கம்பர். அதாவது நம்ம பாரதியார் ஒரு பாட்டு பண்ணார் இல்லையா, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலே. இது கற்பனையினுடைய ஒரு உச்சம். காதில தேன் பாயுதுங்கிறது ரொம்ப இனிக்க அதாவது நினைக்க இனிக்கக்கூடிய ஒரு சொலவடை, ஒரு சொல்லாட்சி. இந்த சொல்லாட்சி எங்கேருந்து வந்திருக்கு என்று சொன்னால் கம்பனிடமிருந்து வந்திருப்பதற்கு என்பதற்கான ஒரு சான்று இந்த பாட்டு. அதாவது ராமன் பொன்புடி கவிக்கும் என்று பரதன் சொன்ன உடனே அந்த கழித்ததால் அது செவிப்புலம் நுகர்வது ஒரு தெய்வ தேன் கொலாம். அந்த தேன் போன்ற சொற்களை கேட்பதற்கான அந்த செவி இருக்கிறது, அந்த செவியில் தேன் போல அது விழுந்தது என்று கம்பர் அந்த இடத்துல மிக அழகாக அதை காமிக்கிறார். அந்த மக்கள் அப்படி மகிழ்ந்தார்களாம். மகிழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது, உடனே படை புறப்படுது. இந்த அயோத்தி மக்களுக்கு வேற வேலையே இல்லை. ராமனுக்கு கல்யாணமா ஊரே கிளம்பி போயிருவாங்க. ராமனுக்கு படை சுட்டணுமா, அது முடி சுட்டணுமா, அப்படியே டைரக்ஷன் இப்படி திருப்பி இப்படி போயிடுவாங்க. இப்ப கானகத்துக்கு போனாரா, அவர் பின்னாடியே போனாங்க, திருப்பி விட்டாங்க. இப்ப பரதன் கூப்பிடுறான், உடனே எல்லாரும் கிளம்பிடுறாங்க. கிளம்புற உடனே வழக்கம் போல கம்பர் நிறைய பாடல்களை பாடுறார். எப்படி யானை போச்சு, குதிரை போச்சு, மக்கள் போனார்கள், ஆண்கள் போனார்கள், எல்லாத்துக்கும் பாடல்களே அவர் பாடுகிறார். இப்படி ஊரோட சேர்கிறார். இப்படி போவதற்கு பிறகு அங்கே ராமன் தங்கி அந்த இடத்த போய் பார்க்கறான். பரதன் கண்ணீர் விடுறான். அந்த இடத்துல எங்க அண்ணன் தங்கினார், இந்த புல்தரையிலே அவர் இருந்தார் அப்படின்னு அந்த புல்தரையிலே அவனும் தங்குகிறான். தங்கி விட்டு அந்த அந்த அவனுடைய தேர், குதிரை, யானை எல்லாத்தையும் விட்டு வெறுங்காலோடு நடந்து அண்ணன் சென்ற வழியில் பரதன் நடந்து போகிறான். 6 செல் படலம், வழி செல் படலம், அண்ணன் சென்ற வழியில் பரதனும் நடந்து போகிறதோடு இந்த படலமானது முடிகிறது. ஆகவே பெரியவர்களே, இந்த 2 படலங்களில் நாம் பரதன் என்கிற ஒரு குணக்குன்றை, அவனுடைய உணர்வுகளை, ஒரு ஒரு சிக்கலான தருணத்தில் அவன் மெய்ப்பாடுகள் எப்படி இருந்தன, அவனுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது, அவனுடைய செய்கை எப்படி இருந்தது என்பதை பார்த்தோம்.
இந்த காலகட்டத்தில் சுயநலம் பூத்து காய்த்து பெருகி பறந்து விரிந்து நம் எண்ணங்களையும் கழுத்தையும் உணர்வுகளையும் இருக்க பிழிந்து நம்மை தீரா துன்பத்தில் ஆசை என்கிற ஒரு கொடிய விருட்சமானது நம் கழுத்து வலையை நெருக்கிற தருணத்தில் ஒரு தம்பி, ஒரு இளையவன் தன் கைக்கு கிடைத்த அந்த அந்த மாபெரும் அந்த அரசாட்சியை, ஒரு மணி மகுடத்தை ஒரு மண் தூசை போல எப்படி துறந்தான், நீதிப்படி அவன் நடக்க விளைத்தான், வாழ்க்கையில் பணத்தை காட்டிலும் பழி சுமப்பது ஆபத்தானது என்பதை உணர்ந்து அவன் நடந்தான். அப்படிப்பட்ட பரதன், குணத்தில் உயர்ந்த பரதனுடைய அந்த பண்புகளை இந்த 2 படலங்களில் நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அடுத்த படலங்களையும் பார்ப்போம் என்று சொல்லி இதுகாரும் இந்த நிகழ்ச்சியை, என்னுடைய சிற்றுரையை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.